ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் பற்றிலாம் பார்க்க போகிறோம். பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட், அதாவது நீங்கள் உங்கள் பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கு, இல்லைனா ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே ஒரு ஸ்ட்ரிங்கு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்கலி ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ உங்கள் பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சாம் அப்படிங்கிறது உங்கள் பேர் அப்படின்னா அந்த சாம் அப்படிங்கிற இது வந்து ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ். கரெக்டாக எஸ் இருக்கும், அதில் ஏ இருக்கும், எம் இருக்கும். இந்த 3 கேரக்டர்ஸும் செட்டாக சேர்ந்து தான் ஒரு ஸ்ட்ரிங் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் அ செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை டிஃபைன் பண்ணணும்னா அது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். அதான் அதோட டேட்டா டைப். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நியூமரிக்கில் என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் என்ன டேட்டா டைப் இருக்குன்னு பார்த்தோம். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நியூமரிக்கில் என்ன டேட்டா டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நார்மலாக இந்த ஆர்டரில் வராது, பட் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றக்காண்டி அந்த ஆர்டரை கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்கோம். அண்ட் இது போக 1-2 டேட்டா டைப்ஸ்லாம் பின்னால் வரும். அது நம்ம காம்ப்ளெக்ஸாக போகும், கோடிங்குள்ளே நல்லா காம்ப்ளெக்ஸாக இறங்கும்போது அந்த டேட்டா டைப்லாம் எதுக்கு அப்படின்றதையும் உள்ள பார்த்துடலாம். இப்போதைக்கு நமக்கு இந்த பேசிக்கான என்ன டேட்டா டைப்ஸ்லாம் தேவையோ அதை மட்டும் பார்த்துலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக் டைப்ஸ். இந்த நியூமரிக் டைப்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட், அப்புறம் காம்ப்ளெக்ஸ். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் எது இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்டீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நம்பர்ஸ், ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் வரும். சரி, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் சொன்னோம்னா அதை முடிச்சிடலாம். ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம், ஓகேங்களா? இல்லை சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கலாம். இப்போ எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த வேரியபிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது பின்னால் பார்த்துக்கலாம். ஹெலோ அப்படிங்கிறது வந்து என்ன டைப்பில் இருக்குது, டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அதை டிஃபால்ட்டாக கொடுக்கல அப்படின்னாலும் பைத்தானாவே அதை கண்டுபிடிச்சிக்கும். நம்ம கொடுக்குற கோட்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிக்கும். சப்போஸ் இவங்க டபுள் கோட்ஸில் கொடுக்குறாங்க இல்லை சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ அது வந்து நீ ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். டைப் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ்ன்ற வேரியபிள் இங்கே இருக்குதா, எக்ஸோட வேரியபிளோட வேல்யூ வந்து ஹெலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது இந்த எக்ஸோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போது எக்ஸுக்கு வந்து ஹெலோன்ற ஒரு ஸ்ட்ரிங் அசைன் இருக்குது. இப்போ பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ன்ற வேரியபிளில் என்ன டேட்டா டைப் சேவ் ஆயிருக்கு அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்க. பாருங்கள், கிளாஸ் என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது என்ன கிளாஸ்ன்னு கேட்டால் ஸ்ட்ரிங்னு போட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்ன்ற வேர்டுக்கு வேரியபிளுக்கு ஹெலோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங் அசைன் இருக்கிறதுனால இந்த எக்ஸ் வேரியபிளோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஆர், அதாவது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் நியூமரிக் டைப் வரும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இன்ட்டு, ஃப்ளோட்டு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற இந்த 3 டேட்டா டைப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்டீஜர் அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா நீங்கள் டபுள் கோட்ஸ்லாம் எதுவும் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் இப்போ 1ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு இன்டீஜர் தான். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்து கிளாஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர். இன்டீஜரோட கீவேர்டு வந்து ஐஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணதோடது எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸுக்கு வேரியபிள் வந்து 1 அசைன் இருக்குது. நம்ம ஸோ மித்த லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்லாம் டிஃபைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டோம், அதுவாகவே அசைன் பண்ணிச்சு. ஸோ இப்படி வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நியூமெரிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆகி டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது எக்ஸ்ன்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ சேவாக இருக்குது, அது என்ன டேட்டா டைப், இன்டீஜர். ஸோ இன்டீஜர்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, அதாவது நியூமெரிக் டைப்லேயே செகண்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு. ஃப்ளோட்டுங்கிறது வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வேல்யூஸ் அப்படின்ற வரும்போது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மார்க் கால்குலேஷன் அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட் வேல்யூஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மேக்ஸில் நார்மலாக இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இங்கே பைத்தான்லையும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 1-2 இதில் அதாவது ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது பாயிண்ட் வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். பாயிண்ட் வேல்யூஸையும் கரெக்டாக நோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஃப்ளோட் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1.0 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு 1.0 அப்படின்ற ஒரு ஃப்ளோட் வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாயிண்ட் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னாலே ஃப்ளோட்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரிண்ட் த டைப் ஆஃப் எக்ஸ்னா என்ன வரும், எக்ஸ்ன்ற வேரியபிள்குள்ள என்ன டைப் ஆஃப் வேரியபிள் சேவாக இருக்கோ அதோட டேட்டா டைப் தான் இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ஃப்ளோட் வேல்யூ போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். எஸ், நமக்கு வந்து ஃப்ளோட் கிளாஸ் வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்படி தான் ஃப்ளோட் டேட்டா டைப். ஓகேங்களா? அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம் ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 + 2j அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நம்பர் வரும். அது கூட +2 ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு வந்துடும். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி நமக்கு தெரியல அப்படின்னாலும் பின்னால் அது எங்கெங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம இதை கொண்டு போவோம். மித்தபடி நம்ம இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண மாட்டோம்.
அண்ட் இதுதான் நியூமரிக் டைப்ஸோட இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரிங் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் நியூமரிக் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர், ஃப்ளோட்டு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கோட கீவேர்டு வந்து எஸ்டிஆர், நியூமரிக் டைப்போட ஃபஸ்ட்டு இன்டீஜரோட வந்து இன்ட்டு, ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சீக்வன்ஸ் டைப். ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சீக்வன்ஸ், சீரீஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர்றது தான் சீக்வன்ஸ் இல்லைனா சீரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேலை ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கடுத்து அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, அதுக்கடுத்து இன்னொன்று இருக்கு, அதுக்கடுத்து இன்னொன்று இருக்கு. நார்மலாக நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். மித்த லாங்குவேஜஸ்ல பார்த்தீங்கன்னா அரேவும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வச்சு நம்ம டீல் பண்ணிக்கலாம். லிஸ்ட், ரேஞ்ச் இதெல்லாம் வச்சு நம்ம டீல் பண்ணிடுவோம். ஸோ லிஸ்ட்டு எப்படி உங்களுக்கே தெரியும். லிஸ்ட்னா என்ன இருக்கும்? உங்கள் கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா கிளாஸ் நேம்ஸ் எல்லாமே இருக்கும், அது சீக்வன்ஸில் இருக்கும். ஸோ ஆல்ஃபபெட்டிக் சீக்வன்ஸில் இருக்கும். அதாவது ஏன்ற ஆல்ஃபபெட்டில் யாருக்கெல்லாம் பேர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அவங்க நேம் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஃபாலோயிங் நேம்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு சீக்வன்ஸில் இருக்கும். அந்த மாதிரி விஷயம் தான் சீக்வன்ஸில் வருது. அப்போது லிஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, டியூப்பிள்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 அதாவது லிஸ்ட்டு, டியூப்பிள், ரேஞ்ச் இது 3மே சீக்வன்ஸ் டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கொயர் ப்ராக்கெட்ல வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நம்ம வந்து இதே வேல்யூஸ் வந்து நம்ம இது வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிடலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டபுள் கோட்ஸ் இல்லைனா சிங்கிள் கோட்ஸ் போட்டோம் அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிடும். இங்கே என்னதான் நம்பர் கொடுத்தாலும் சரி, என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் சரி, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாறி. சப்போஸ் அது கூட சேர்ந்து நீங்கள் ஏதாவது சும்மா ஏதாவது டெக்ஸ்ட் போட்டுட்டு ப்ளஸ் இல்லைனா மைனஸு அப்படி போட்டு எது போட்டாலுமே இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரிங்கு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து எப்படி நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நேம் இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம லிஸ்ட்டில் வந்து சாம், துரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சீக்வன்ஸ் ஆஃப் நேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த ஒரு கோட் சிங்கிள் கோட்ஸ் போட்டிருக்கிறதுக்கு 2 சிங்கிள் கோட்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது வந்து மொத்தமாக ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு, ஐ மீன் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? செகண்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் போடணும் அப்படின்னா, ஸோ இதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகணும்னா ஒரு லிஸ்ட்டில் வந்து 2 பேர் இருக்குன்னு சொன்னேன், அந்த 2 பேர் வந்து சாம், துரை அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அப்போ இந்த இடத்துல வந்து சாம்னு ஒரு பேர் இருக்குது, அடுத்து இன்னொருத்தர் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரை. நான் சொன்ன மாதிரி துரை இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். வந்து கோட்ஸ் போட்டோம்னா கவர் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ்னா நேம்ஸ் தான் இருக்கும். ஸோ சாம்னு ஒரு நேம் இருக்குது, துரைன்னு ஒரு நேம் இருக்குது. இது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது நீங்கள் லிஸ்ட்டு டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. நான் இதை உங்களுக்கு இதில் காட்டுறேன். லிஸ்ட் வேணால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, மறக்காது. லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இங்கே மேலே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்து நீங்கள் கோட்ஸ் கொடுத்து கமா கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணும்போது இது வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். இதுக்கு மேலே உள்ளது வந்து பழையது. நான் இதை வந்து கிளியர் பண்ணிட்டு இன்னொரு போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளாஸ் வந்து என்ன கிளாஸ்னா லிஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம். இங்கே ஒரு புதுசாக ஒரு லிஸ்ட் இருக்குது, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்த வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம லிஸ்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணல மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டியூப்புளுக்கும் வேல்யூஸ் உள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்து சேமாக தான் டிஃபைன் பண்ணுவோம், இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ராக்கெட்ஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ராக்கெட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நார்மல் பிரேசஸ் மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நார்மல் பிரேசஸ்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கேர்லி இந்த நார்மல் ப்ராக்கெட். ஓகேங்களா? ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க, நார்மல் ப்ராக்கெட் மாதிரி ஆயிரும். சரி, என்னடா 2 ஒரே மாதிரி தான் இருக்குது, ப்ராக்கெட் மட்டும் வித்தியாசமாக போட்டிருக்கு, இது ரெண்டுத்துக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லிஸ்ட்டுக்கும் டியூப்புளுக்கும் மெயினான டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு புதுசாக ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஆனால் டியூப்பிளில் பார்த்தீங்கன்னா ஒருக்க ஆட் மட்டும் தான் பண்ண முடியும், அதில் உள்ள வேல்யூஸ் வந்து டெலிட் பண்ண முடியாது, புதுசாக ஆட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் லிஸ்ட்டுக்கும் டியூப்புளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணலாம், டியூப்பிள் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. மாடிஃபைனா மாற்றுறது. ஓகேங்களா? உள்ள இருக்கிற வேல்யூஸை மாற்ற முடியாது. டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன், இதுக்கப்புறம் வேறு யார் வந்து கொடுத்தாலும் நீ மாற்றாத. அதாவது எப்படின்னா ஒரு அட்மிஷன் போடுறாங்க, காலேஜஸில் அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் முடிஞ்சது, இதான் உங்கள் கிளாஸோட ரெஜிஸ்ட்ரி, இது தாண்டி யாருமே உள்ள வர மாட்டாங்க, இது தாண்டி வேறு யார் பேருமே அந்த ரெஜிஸ்ட்ரியிலே ஏறக்கூடாது. அதை மாதிரி வச்சுக்கோங்க டியூப்பிள். சப்போஸ் இந்த லிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா மளிகை கடையில் போய் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா லிஸ்ட்டு ஏறிட்டே போயிட்டு இருக்கும், ஒரு பொருள் வாங்க லிஸ்ட்டில் பேர் வந்துட்டே இருக்கும், அதுதான் லிஸ்ட்டு. மாற்றிட்டே இருக்கலாம். ஆனால் டியூப்பிள் அப்படிங்கிறது மாற்ற முடியாது, ரெஜிஸ்ட்ரி மாதிரி. ரெஜிஸ்ட்ரியில் என்ன பேர் இருக்கோ அது மட்டும்தான், அதை தாண்டி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வேறு பேர் எழுத முடியாது, அவ்வளோதான். ஸோ இது வந்து டியூப்பிள். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இதே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த
ப்ராக்கெட் போடும்போது கிளாஸ் ஈக்குவல் டு டியூபிள் அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு. ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் நல்லா புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லிஸ்ட் அப்படின்னா மளிகை கடையில் சாமான் வாங்கும்போது லிஸ்ட் போடுவாங்க, அந்த லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. டியூபிள் அப்படின்னு வந்துருச்சுன்னா ரெஜிஸ்ட்ரியில் இருக்கிற பேர், அந்த ரெஜிஸ்ட்ரியில் இருக்கிற பேரை தாண்டி நீங்கள் வேற எதையுமே ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஆட் பண்ணவும் முடியாது. அதுதான் லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேஞ்சுன்னு என்ன சொல்லுவாங்க, ஒரு நார்மலாக எடுத்துட்டீங்க அப்படின்னா விஷுவலைசேஷன் பண்ணுறாங்க, கலர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், கலர் ரேஞ்ச் அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் வந்து அங்கே இருக்குது. ரெட்டில் இருந்து க்ரீன் வரைக்கும் ஒரு கலர் ரேஞ்சுன்னு சொன்னாங்கன்னா ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஸோ ரேஞ்சுன்னு எடுத்துட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த சர்டன் ஆஃப் இடத்துல இருந்து 0 to 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து நான் ஒரு கமெண்ட் போட்டு சொல்கிறேன், ரேஞ்ச் ஆஃப் 1 to 3 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ரேஞ்ச் ஆஃப் 1 to 10 அப்படின்னா 1லேருந்து 10க்குள்ள ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், அப்புறம் 3 இருக்கும், 4 இருக்கும், 6 இருக்கும், 5 இருக்கும், எத்தனை நம்பர் உள்ள என்ன எல்லாமே இருக்கும் அது எல்லாமே இருக்கும். சரிங்களா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு, அதாவது அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ்லேருந்து ஒரு ரேஞ்ச் எடுக்கிறோம், அதுதான் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ரேஞ்ச் ஆஃப் ஒரு பேக்கெட் போட்டு 10 அப்படின்னு 19 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 19 நம்பர் சும்மா ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரேண்டமாக ஒரு 19 நம்பர் ஜென்ரேட் ஆகி அது வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கும், அதுவாக தான் ஜென்ரேட் பண்ணும். ரேஞ்ச் ஆஃப் 19னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு 18 வரைக்கும் வந்துடும். இதுதான் ரேஞ்சு. நார்மலாக நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது, சாரி இந்த கிளியர் பண்ணிக்கிறேன், நார்மலாக நீங்கள் ரேஞ்ச் டிஃபைன் பண்ணணும்னா இங்கே மட்டும் தான் நீங்கள் கீவேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு கீவேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீதி டேட்டா டைப்ஸ்க்கு வந்து நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணலை, பட் ரேஞ்சுக்கு வந்து நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ரேஞ்ச் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்து ஜென்ரேட் பண்ணோம், இந்த கிளாஸ் வந்து ரேஞ்ச் டைப் அப்படின்னு சொல்லி மாறிச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஷனரி. டிக்ஷனரியில் நம்ம நார்மலாக எப்படி சர்ச் பண்ணுவோம், பேர் எல்லாமே இருக்கும், இண்டெக்ஸ் இருக்கும், பட் இருந்தாலுமே ஏன்னு ஒரு கீ வச்சுக்கிட்டு, இப்போ கைட் KITE அப்படின்ற ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கீவேர்டாக என்ன யூஸ் பண்ணோம்னா கேன்ற வேர்டு எங்கே இருக்குன்னு பாரு, அந்த வேர்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ கைட்டை தேடலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் டிக்ஷனரி ஒர்க் ஆகும். டிக்ஷனரி இதுவுமே சீக்வன்ஸில் வர்றதுக்கு காரணம் இல்லை, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிக்ஷனரியில் லிஸ்ட் ஆஃப் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அப்புறம் ஏன் இதில் வந்து சீக்வன்ஸில் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மேப்பிங் டைப். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஷனரி டேட்டா டைப்பை பற்றி பார்க்குறோம். டிக்ஷனரி டேட்டா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் வச்சு நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி வந்து டிஃபைன் பண்ணுவோம். இப்படி டிஃபைன் பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெஜிஸ்ட்ரியில் வந்து உங்கள் பேர் இருக்கும், உங்கள் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரியில் வந்து உங்கள் பேர் இருக்கும், அதாவது உங்கள் அட்டண்டன்ஸ் போடுவாங்களே அந்த ரெஜிஸ்டர்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேர் இருக்கும். லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், ஒவ்வொரு பேஜ்லையும் ஒருத்தரை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். அலெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட டீட்டெயில்ஸ் இருக்கும், சாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ சாம்ன்ற கீவேர்டு வச்சுக்கிட்டு உள்ளே போனோன்னா அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குன்னா அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அட்ரஸோட வேல்யூ சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா நேமுன்ற ஒரு இடம் இருக்கும், அதாவது நேம்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அதில் தான் அவரோட நேம் வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக, ஸோ அப்போ அதை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு மேப் பண்ணிடுவோம். ஸோ நேம்னு இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கணும், சாம்ன்ற ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ ஓகே, நேம்னு கால் பண்ணோம் அப்படின்னா சாம்ன்ற வேல்யூ வந்து வந்துடும். ஒரு டிக்ஷனரியில் நேம்ன்ற இடத்துல சாம்ன்ற அப்படின்னு வேல்யூ இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்னு ஒன்று போடுறோம். ஏஜ் அப்படின்னு ஒன்று போட்டோமா, ஸோ இப்போ இந்த ஏஜையுமே நம்ம இந்த மாதிரி டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும், எல்லாமே வேல்யூஸ் தான். ஓகேங்களா, சாரி சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ்லாம் சிங்கிள் கோட்ஸ் எதுனாலும் ஓகே தான். மேப் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோலன் சிம்பிளை போட்டு அடுத்தது ஏஜ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 18 வயசு நீங்களேன், அதுவுமே நம்ம ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி தான் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்துடும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நேம்ன்ற வேரியபிளை கால் பண்ணோம் அப்படின்னா சாம்னு பிரிண்ட் ஆகும், ஏஜ்ன்ற வேல்யூ கால் பண்ணோம்னா ஏஜ் 16 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ டிக்ஷனரியோட ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதை வந்து வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்கே நான் கொடுக்குறேன், இதை வந்து கீன்னு சொல்லுவாங்க, இதை வந்து வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா நோட்லேயும் இருக்க நோட்டில் நேம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நேம் உங்கள் பேர் என்னோ அதை தான் எழுதணும். அதே மாதிரி இங்கே நேம்னு கேட்டாங்கன்னா சாம் வரணும். கீ கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கணும், அந்த மாதிரி தான். இது வந்து கீ, இது வந்து வேல்யூ. கோலனுக்கு இந்த சைடில் இருக்கிறது வேல்யூ, இந்த சைடில் இருக்கிறது வந்து கீ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, எதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் டிக்ஷனரி ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து டிக்ஷனரி வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரே சார் இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்த அந்த டிக்ஷனரி ஃபைலை வந்து டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸ் வந்து என்ன கிளாஸ் அப்படின்னா டிக்ட் அப்படின்ற ஒரு கிளாஸில் வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி டைப் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்தது பூலியன் டைப் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து இங்கே வந்து நான் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா
ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ மட்டும்தான் பூலியன் டேட்டா டைப்ல எடுப்பாங்க. நார்மலா எல்லா இதுலயுமே இருக்கிறது தான். அதே மாதிரி தான் இதுலயும் வந்திருக்கு. ஸோ பூல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது வந்து பூலியன் டைப் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் நம்ம பேசிக்ஸா பார்க்க வேண்டிய டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். பைத்தான் பேசிக்ஸ் பத்தி நிறைய வரும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட கிளாஸ் அவ்வளவுதான். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். until then keep learning.